வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். அதிமுகவை பற்றி பேச தகுதி இல்லாத முதல்வர் சட்டமன்றத்தை ஒரு வாரத்தில் கூட்ட தயாரா? ரங்கசாமிக்கு அன்பழகன் பகிரங்க சவால். பெரிய மார்க்கெட்டில் கார்பைட் கற்களை வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் பறிமுதல். அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு வியாபாரிகள் எதிர்ப்பு. அண்ணா சாலை கடைகளில் கொள்ளையடிக்க ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த கும்பல் கைது. போலீசாரின் நள்ளிரவு சோதனையில் சிக்கினர். இனி விரிவான செய்திகள். எதிர்கட்சிகளை குறை கூறும் முதல்வர் ரங்கசாமிக்கு தைரியம் இருந்தால் ஒரு வாரத்தில் சட்டசபையை கூட்டட்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் சவால் விட்டுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சபாநாயகர் பதவியேற்பையொட்டி நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறி மக்களை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்றும் அதிமுக கூட்டணி அரசு வர வேண்டும் என்று வாக்களித்த மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல் முதல்வர் ரங்கசாமி வேடம் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மக்கள் விரோத காங்கிரஸ் அரசை அகற்றிவிட்டு அதிமுகவினுடைய கூட்டணி அரசு, அதிமுகவினுடைய கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணமும் விருப்பமும். அதுக்கு தான் ஜனங்க ஓட்டே போட்டாங்க. ஆனா வாக்களித்த மக்களுக்கும் கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி போல சட்டமன்றத்தில் நேற்று 1% வாக்கு நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லறதும் பொய்யான தகவல். இந்த 31% வாக்கு என்பது என்ஆர் காங்கிரசுக்கு மட்டும் விழுந்த வாக்கு இல்ல. அதிமுக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து வாங்கினது தான் அந்த அவருடைய வேட்பாளர்களுடைய இது 31%. மொத்தம் நாங்க பெற்ற வாக்குகள் கிட்டத்தட்ட அதிமுக 13.85 பார்த்தா கூட இவருடைய கணக்குப்படியே பார்த்தா கூட 31% தான் வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. இவர் சொல்ற கணக்குப்படியே மொத்த வாக்குல 1/3 பங்கு கூட வாக்கு பெறல. மீதி 2 பங்கு ஜனங்கள் இவரை எதிர்க்கிறாங்க என்பதை புரிஞ்சுக்கணும். முதல்ல இவரு அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் உள்ளேயும் வெளியேயும் ஜனநாயக ரீதியில் மக்கள் பணியாற்றி வருகிறது என்ற அன்பழகன் முதல்வர் அமைச்சராக இல்லாவிட்டால் சட்டமன்றத்தை முழுமையாக புறக்கணிக்கும் ரங்கசாமிக்கு அதிமுகவை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என்றும் எதிர்கட்சிகளை பற்றி குறை கூறுவதை நிறுத்திவிட்டு தைரியம் இருந்தால் ஒரு வாரத்தில் சட்டமன்றத்தை கூட்ட முதல்வர் ரங்கசாமி தயாரா என்று அன்பழகன் சவால் விட்டுள்ளார். இந்த ஆட்சி என்பது ரங்கசாமி தலைமையிலான அமைக்கப்பட்ட இந்த அரசு என்பது மக்களுக்கும் இந்த கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கும் துரோகத்தை நீங்க முழுக்க துரோகம் செஞ்சு அமைச்ச அரசு தான் இது. அதை முதல்ல புரிந்து கொள்ளாம மக்களுடைய விருப்பத்தை இவர் பூர்த்தி செய்யறாராம். எடுத்த முதல் நாளே மக்களுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு தான் ஆட்சி அமைச்சுக்கிறீங்க. மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் துரோகத்தை செஞ்சுட்டு தான் ஆட்சி அமைச்சுக்கிறீங்க. அதை முதல்ல அவர் உணரணும். அவர் 2 மாசம் ஆக போகுது. ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு ரங்கசாமி அரசுக்கு தைரியங்குதா? அமைச்சர்களுக்கே உரிய இலாக்காக்களே இன்னும் அறிவிக்கிறதுக்கு உங்களால முடியல. நீங்க ஏதோ சட்டமன்ற கூட்டத்தொடரே கூட்டின மாதிரியும் நாங்க சட்டமன்ற கூட்டத்தொடரே புறக்கணிச்சிட்ட மாதிரியும் மக்களுடைய பிரச்சனையை பத்தி உங்க பேசணும். இவர் யார் எங்களுக்கு சொல்றது மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு? இங்க என்ன ஒரு அரசு நடக்குது? நேத்தோட முடிச்சுக்கினீங்க சட்டமன்ற கூட்டத்தொடர். இன்னைக்கு இருக்குதா சட்டமன்றம்? உங்களுக்கு தைரியம் இருக்குதா சட்டமன்றத்தை கூட்டுறதுக்கு? மக்களுடைய எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது.
நீங்க சொல்றீங்க எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கைகளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றீங்க. எதிர்கட்சி நடவடிக்கைகளை மட்டும் மக்கள் பார்க்கல, இவருடைய நடவடிக்கையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இவருடைய செயல்பட தன்மை, இவருடைய துரோகம், இவர் தேர்தல் நேரத்தில் அமைத்த கூட்டணி, தேர்தலுக்கு பிறகு ஆட்சி அமைத்த விதம், ஆச்சுங்களா, கூட்டணி கட்சிகளுக்கு செய்த துரோகம், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு அதனுடைய தலைவரிடம் போயிட்டு வந்து தஞ்சம் புகுந்த விதம், இது எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கேடுகட்ட முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் என்கின்ற எண்ணம் வந்து மக்களுக்கு இருக்குது. அதனால இவர் எல்லாத்தையும் வசதியா மறந்துட்டு ஆள் கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாடுற மாதிரி எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு நேரம் பார்த்து எதிர்கட்சிகளை பத்தி குறை சொல்லத்தை முதல்ல அவர் நிறுத்திக்கணும். ரங்கசாமிக்கு நல்ல தைரியம் இந்த சட்டமன்றத்தை கூட்ட சொல்லுங்க. மக்களுடைய பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் விவாதிப்பதற்கு அதிமுக தயார். முதல்வராக ரங்கசாமி பதவியேற்ற பின்னர் புதுவையில் 12 கொலைகள் நடந்துள்ளதாக பட்டியலிட்ட அன்பழகன், இவற்றையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசாமல் வேறு எங்கு சென்று பேசுவது என்றும், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% அரசு இடஒதுக்கீடு பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுவை மார்க்கெட் பகுதியில் கார்பைட் கற்களை வைத்து பழுக்க வைத்த மாம்பழங்களை கூடை கூடையாக அதிகாரிகள் பறிமுதல் செய்தபோது அதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு காணப்பட்டது. புதுவை பெரிய மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படும் மாம்பழங்கள் கார்பைடு கற்களை கொண்டு பழுக்க வைக்கப்பட்டதாக கிடைத்த தகவலின்படி நகராட்சி ஆணையர் அழகிரி உத்தரவின் பேரில் கண்ட்ரோலர் கிருஷ்ணமூர்த்தி, நலவழித்துறை உணவு ஆய்வாளர்கள் மோகன்தாஸ், இக்னோஸ் சொஸ்தான் ஆகியோர் பெரிய மார்க்கெட்டில் வியாழக்கிழமை திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு விற்பனை வைக்கப்பட்டிருந்த மாம்பழங்கள் கார்பைடு கற்களை கொண்டு பழுக்க வைக்கப்பட்டவை என்பது தெரிய வந்ததால் அவைகளை கூடை கூடையாக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் நகராட்சி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு காணப்பட்டது. புதுவை அண்ணா சாலையில் உள்ள கடைகளில் கொள்ளையடிக்க ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை ஓதியஞ்சாலை சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் மற்றும் போலீசார் புதன்கிழமை இரவில் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்குள்ள பொது கழிப்பிடம் அருகே சந்தேகப்படும் வகையில் 5 பேர் பதுங்கியிருந்தனர். அவர்களை சுற்றி வளைத்து போலீசார் சோதனையிட்ட போது மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள், உருட்டுக்கட்டை, மிளகாய் பொடி போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிடிபட்டவர்கள் குமரகுரு பள்ளத்தை சேர்ந்த சங்கர், சுரேஷ், சாரம், அருள்தாஸ், கண்டாக்டர் தோட்டம் காளியப்பன், வேங்கோ செல்வம் என்பதும் இவர்கள் மீது பல்வேறு கொலை வழக்குகள் இருப்பதுடன் வழக்கு செலவிற்காக அண்ணா சாலையில் உள்ள கடைகளில் கொள்ளையடிக்க பதுங்கியிருந்த போது போலீசாரிடம் பிடிப்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை சபாநாயகராக பதவியேற்றுள்ள சபாபதி துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுவை சட்டமன்றத்தில் சபாநாயகராக சபாபதி பதவியேற்கும் விழா சட்டமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் தற்காலிக சபாநாயகரான தியாகராஜன் சபாபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் புதிய சபாநாயகரை வாழ்த்தி பேசினர். இதன் பின்னர் சபாநாயகர் சபாபதி ஏற்புரையாற்றினார். புதிய சபாநாயகர் பதவியேற்பு விழாவை காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் புதிய சபாநாயகராக பதவியேற்ற சபாபதி துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை மரியாதை நிமித்தமாக வியாழக்கிழமை சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக கவர்னர் வேற ஒன்றும் இல்லை. நேற்று ஸ்பீக்கராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக கவர்னர் அவர்களை மரியாதை. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சியில் ஆக்ட்ராய் வரி வசூல் நிலையங்களை கடந்த 1992ஆம் ஆண்டு அரசு ரத்து செய்தது. இதில் பணியாற்றிய ஊழியர்கள் அனைவரையும் 92ஆம் ஆண்டு முதல் பணியில் சேர்த்ததாக கருதி பணியை தொடர வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனால் இங்கு பணியாற்றியவர்கள் தங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி தர வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு சாதகமான தீர்ப்பினை பெற்றனர். இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை அமல்படுத்த வேண்டும் என ஆக்ட்ராய் நகராட்சி ஊழியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஷேஷாசலம் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர்.
அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமல் காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருப்பது சரியான செயல் அல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் விஸ்வநாதன் கண்டனம். NCC கடற்படை பிரிவினருக்கு நீச்சல் பயிற்சி. முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்கள் வழங்கி கர்னல் DB சிங் பாராட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mars Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mars Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? Hi friends, summer vacation முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை திருவள்ளுவர் பஸ் நிலையத்தை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு குறைபாடுகளை களைய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.
புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் பஸ் நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி அதிகாரியுடன் சென்று ஆய்வு நடத்தினார். அப்போது அங்குள்ள குறைபாடுகளை கண்டறிந்த அவர் இது தொடர்பாக முதல்வரிடம் எடுத்துரைத்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது கவுன்சிலர்கள் அஞ்சலி தேவி, நாகம்மாள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுவையில் சென்டாக் மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் கல்வி கடன் உதவிகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சென்டாக் கவுன்சிலிங் மூலம் தேர்வான மாணவர்களுக்கு கல்வி கடன் உதவிகளை வழங்கும் திட்டத்தின் துவக்க நிகழ்ச்சி புதன்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி தேசிய நிதியிலிருந்து 113 மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடனாக 49,66,000 வழங்கி வாழ்த்தினார். இது தவிர சிறு தொழில் துவங்க கால கடனாக 7 பேருக்கு 5,55,000 ரூபாய் வழங்கப்பட்டது. ரங்கசாமி முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் இந்த நிதியாண்டில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையோர் வகுப்பை சேர்ந்த 347 பேருக்கு கல்வி கடன் மற்றும் கால கடனாக 1,75,56,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமல் அதிகாரிகளை போன்று காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருப்பது சரியானது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய ஆட்சி செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே அதனை சீர்குலைக்க அதிமுகவும் காங்கிரசும் செயல்பட்டு வருகிறது எனவும் சபாநாயகர் பதவியேற்பின் போது இவ்விரு கட்சிகளும் ஜனநாயக கடமையை ஆற்றாமல் தவறு செய்துவிட்டனர் என்றார். மெஜாரிட்டி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தி அவர்கள் பரிசோதனை செய்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியும் அந்த முடிவு அவர்களுக்கு எதிராக முடியும் என்பதை அவர் நன்றாக தெரிந்துதான் ஒரு ஊடகத்தின் வாயிலாக பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். தேர்தல் சபாநாயகர் தேர்வு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு அதை தற்காலிக சபாநாயகர் நடத்தி அதை முறைப்படி சட்டப்பேரவையிலே அறிவிப்பு வெளியிடுவது என்பது மிகப்பெரிய ஜனநாயக கடமையில் ஒன்று. அன்றைக்கு எந்த விவாதமும் இருக்காது. பேரவை தேர்தல் மட்டும் நடந்து அதை வாழ்த்துறை என்ற அடிப்படையில் அந்த நிகழ்வு அமையும். ஆனால் அதில் காங்கிரஸ், அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்தது என்பது ஜனநாயக கடமையிலிருந்து அவர்கள் தவறியிருக்கிறார்கள். அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கவும் தவறியிருக்கிறார்கள். அரசியல் வக்கரத்தோடு அவர்கள் நடந்திருக்கிறார்கள். இது போன்ற ஜனநாயக கடமையை ஆற்ற தவறியவர்கள் எதிர்காலத்தில் மக்கள் பிரச்சனையை எப்படி தீர்ப்பார்கள் என்று கேள்வி எழுப்பிய விஸ்வநாதன், அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமல் அதிகாரிகளை போன்று காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருப்பது சரியானது அல்ல என்றும், உள்ளாட்சி தேர்தல் வர இருப்பதால் மாநில தேர்தல் ஆணையரை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்றார். தமிழகத்தை போன்று பெட்ரோலிய பொருட்கள் மீது வாட் வரியை குறைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். புதுவையில் என்சிசி சார்பில் நடைபெற்ற நீச்சல் பயிற்சி முகாமில் பங்கேற்றவர்களுக்கு கர்னல் டிபி சிங் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுவை கடற்படை என்சிசி சார்பில் கடந்த 21ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு நீச்சல் பயிற்சி முகாம் முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் கடற்படை பிரிவை சேர்ந்த 17 மாணவிகளும் 64 மாணவர்களும் பங்கேற்றனர். 50 மீட்டர் தொடர் நீச்சல், 3 நிமிடங்கள் மிதப்பது உள்ளிட்ட பயிற்சிகள் இந்த முகாமில் அளிக்கப்பட்டது. பயிற்சியின் இறுதி நாளான வியாழக்கிழமை 150 மீட்டர் தொடர் நீச்சல் போட்டி நடத்தப்பட்டது. இதில் மாணவியர் பிரிவில் பாரதாசன் கல்லூரியும், மாணவர் பிரிவில் ராஜீவ்காந்தி கலை அறிவியல் கல்லூரியும் முதல் பரிசினை வென்றன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிறைவு விழாவில் என்சிசி குழும தலைமை அதிகாரி கர்னல் டிபி சிங் தலைமை தாங்கி முதலிடம் பிடித்தவர்கள் மற்றும் பயிற்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இதில் நீச்சல் குழு செயலர் முகமது யூசுப்,
NCC கடற்படை அதிகாரி ஆனந்த் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் பிறந்த நாள் கொண்டாடிய சமூக சேவகர் ராஜாவிற்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். புதுவை முதலியார்பேட்டை NR காங்கிரஸ் பிரமுகரும் சமூக சேவகருமான ராஜா பிறந்தநாள் விழா புதன்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் ஜான்பால் நகரில் உள்ள தனது வீட்டில் ஏராளமானோருக்கு மதிய விருந்து அளித்தார். பிறந்தநாள் விழா கொண்டாடிய ராஜாவிற்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், கல்யாண சுந்தரம், MLAக்கள் பாஸ்கர், பெரியசாமி, கார்த்திகேயன், தொழில் அதிபர்கள் சப்தகிரி, சிவக்கொழுந்து, ராமலிங்கம், மணிமாறன் மற்றும் பல்வேறு கட்சியின் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். In a world of opportunities, some have a vision and some deliver it. Mars Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mars Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஆரியாங்குப்பத்தில் கூரியர் பார்சல் குண்டு வெடித்து இளம்பெண் பலியான வழக்கில் வாலிபரை கைது செய்துள்ள போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர். புதுவை ஆரியாங்குப்பம் சோலை கவுண்டர் வீதியில் வசிக்கும் பன்னீர்செல்வம் மகள் ஜோதிக்கு செவ்வாய்க்கிழமை செல்போனில் அழைப்பு வந்துள்ளது. இதில் பேசியவர் பன்னீர்செல்வம் என்பவரது பெயருக்கு கூரியர் வந்துள்ளதால் அதனை ஆரியாங்குப்பம் வளைவு அருகே வந்து வாங்கி செல்லும்படி கூறியுள்ளார். இதன்படி அங்கு சென்ற ஜோதி கூரியர் பார்சலை வாங்கி வீட்டிற்கு வந்து திறந்து பார்த்துள்ளார். அப்போது அதிலிருந்த குண்டு வெடித்ததில் அவர் படுகாயம் அடைந்தார். மேலும் வீட்டின் சிமெண்ட் ஷீட் மேற்கூரை சிதறி 50 மீட்டர் தூரத்திற்கு சிதறி கிடந்தது. ஜோதியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக மரணமடைந்தார்.
இச்சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஐஜி சர்மா, டிஐஜி அதுல் கத்தாரி, சீனியர் எஸ்பி சந்திரன், எஸ்பிக்கள் சிவதாசன், தெய்வசிகாமணி ஆகியோர் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் வெடிகுண்டு பார்சலை அனுப்பியதாக அருணகிரி என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் ஜோதியை அடைய முயற்சி தோற்றுப்போனதால் அவரை பழிவாங்க பார்சலில் வெடிகுண்டு அனுப்பினேன் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து அருணகிரியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் காவலில் வைத்தனர். வாங்கினது உண்மைதான். இது முழுக்க கண்ட்ரி மேட் தான், கண்ட்ரி மேட் பாம் தான். ஆனால் அதை வந்து பார்சல் வச்சு அனுப்பிச்சிருக்காரு. அந்த எலக்ட்ரானிக்ஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறனால அந்த பார்சல் திறந்தோன்னே வெடிக்கிற மாதிரி அதை செட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு அந்த பொண்ணு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் அவர் ஒரு டெஸ்ட் ரன் பண்ணியிருக்கார். டெஸ்ட் ரன்னுனா அதே மாதிரி ஒரு கேண்டில், ஒரு விளக்கு பார்சல் பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காரு. இந்த பொண்ணுகிட்ட கரெக்டாக போய் ரீச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. கடலூர்லேருந்து அனுப்பிச்சிருக்காரு. கரெக்டாக அந்த பார்சல் அந்த பொண்ணு போகும்போது அந்த பொண்ணை ரிசீவ் பண்ணியிருக்கா, அந்த பொண்ணை பிரித்து பார்த்துருக்கா. அது அத்தனை விஷயம் இவருக்கு தெரிஞ்சுக்குது. ஏன்னா க்ளோஸாக இருக்காங்க, அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறக்கு வரக்கு அப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவர் வந்து உன்னிப்பாக அதை கவனிச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு கரெக்டாக அந்த பார்சலை வந்து அந்த பொண்ணு தான் ரிசீவ் பண்ணுறா, அவள் தான் ஓப்பன் பண்ணுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் டெஸ்ட் ரன் பண்ணி அதை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பார்சலை ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காரு அவர். இந்த கேஸை வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி பண்ணிட்டு எங்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு கமெண்டேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்போம். நிச்சயமாக அவங்களுக்கு என்ன சூட்டபிள் ரிவார்டோ அது வந்து ஐஜிபி, சீஃப் செக்ரட்டரி லெவலில் நாங்கள் எடுத்து போயிட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். உண்மையிலேயே ஒரு பிளைண்டு கேஸு. அதாவது நேற்று ராத்திரி முழுக்க தூங்காமல் ராத்திரி முழுக்க ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப தீவிரமாக கண்காணித்து இந்த ஒரு வெற்றிகரமாக இந்த ஒரு டிடெக்ஷன் பண்ணியிருக்கோம். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 96 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அதிமுகவை பற்றி பேச தகுதி இல்லாத முதல்வர் சட்டமன்றத்தை ஒரு வாரத்தில் கூட்ட தயாரா? ரங்கசாமிக்கு அன்பழகன் பகிரங்க சவால். பெரிய மார்க்கெட்டில் கார்பைட் கற்களை வைத்து பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் பறிமுதல். அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு வியாபாரிகள் எதிர்ப்பு.
அண்ணா சாலை கடைகளில் கொள்ளையடிக்க ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த கும்பல் கைது. போலீசாரின் நள்ளிரவு சோதனையில் சிக்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.